தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள், அதாவது அவர் பிஜேபியில் இருந்ததுனால எங்களுக்கு பெரிய பலம், அவர் வந்த உடனே எங்களோட கட்சி சூப்பராக ஆஹா ஓஹோ பலமாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோம். அவர் கட்சியை விட்டு போனனால எங்கள் கட்சிக்கு பலவீனம் அப்படின்றதுலாம் கிடையாது. அவர் வந்தார் போனார், அவர்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளோட தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பலமும் பலவீனமும் அப்படி நாங்கள் பார்க்கல. பிஜேபி யார் இல்லைனாலும் வளரும். ஸோ அவர் போயிட்டாரு, இது உங்கள் கட்சிக்கு பலவீனமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் எங்களுக்கு பலமோ பலவீனமோ அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் அண்ணாமலை கூட சேர்ந்து போனாங்க இல்லையா, அவர் கட்சியை விட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்காகவே இப்போ அவர் கூட கொஞ்சம் பேர் நிர்வாகிகள் நிறைய பேர் போயிருக்காங்க பிஜேபியில இருந்து. ஸோ அவங்கள தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப காட்டமாக பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் சுயநலவாதிகள், பிஜேபியில் இருந்தாலும் அவர் வெளியே போனதும் சுயநலவாதித்தனமாக அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் போனதுக்கு அப்புறமா, அவர் கட்சியிலேருந்து போனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, தேர்தல் தோல்வி, பிஜேபி எதனால் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அதில் ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, பிஜேபியோட பொறுப்பாளரான அரவிந்த் மேனன், அப்புறம் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் தலைமையில் அவங்க தோல்வி குறித்து பேசியிருக்காங்க. ஸோ இதில் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து தோல்விக்கான காரணத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுன்றது, ஒரு தேசிய கட்சி வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். தமிழர்களை பல இடங்களில் இந்த தேசிய கட்சிகளான அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. அப்படின்றதுனால தான் நிறைய இடங்களில் நமக்கும் தேசிய கட்சிகளுக்கும் பிரச்சனை இருக்குது. பட் இவங்க தோல்விக்கான என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம அண்ணாமலை அவர்கள் விலகினதுக்கு அப்புறமான முதல் கூட்டம் இது. அதனால் இதில் எவ்வளோ நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் கூட எத்தனை பேர் விலகி போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுது. நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இருந்தார் இல்லையா. அண்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் 17 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்களாம். ஸோ இது ஒரு மாபெரும் சக்தி தான் டெஃபினட்டாக. ஆனால் ஒரு சில இடங்களில் சில அமைப்புகள், சில நற்பணி மன்றங்கள்லாம் அவரோட பெயர், அண்ணாமலை அவர்களோட பெயர், அவரோட புகைப்படத்தை யூஸ் பண்ணிட்டு, அவரோட புகைப்படம் இதை பயன்படுத்தி வேறு நிறைய பேஜஸ் இயக்கம்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இது ஒரு நல்ல எண்ணத்தில் தொடங்கப்பட்ட முயற்சி இது. அதனால் தயவு செஞ்சு இந்த வி த லீடர்ஸ் அப்படின்ற தான் நான் கட்டமைக்கிறது இது மட்டும்தான். ஸோ வேறு யாராவது புகைப்படுத்தியோ பயன்படுத்தி ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஸோ என்னோடது இந்த வி த லீடர்ஸ் மட்டும்தான். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் இந்த மாதிரி வேறு இயக்கங்கள் என் பேரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின் போது, என் பேரில் பயன்படுத்துகிறீங்க அப்படின் போது அது என்ன பண்ணுன்னா, இந்த நல்ல முயற்சியை நீர்த்து போக செய்யப்படும். அதனால் யாரும் அந்த மாதிரி வி த லீடர்ஸ் இயக்கம் மட்டும்தான் என்னோடது, மற்றதுக்கு நான் கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேரில் நிறைய ஃபேக் ஐடிஸ்லாம் உலாவிட்டு இருக்கு, அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இது பார்க்குறாரு. அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சீமான் அவர்கள் காங்கிரஸை பயங்கரமாக விமர்சித்தார். இன்றைக்கி நீங்கள் டிவிகே கூட சேர்ந்துட்டீங்க, ஆனால் அன்னைக்கு நீங்கள் டிஎம்கே கூட இருந்து அங்கே ஒரு சீட் வாங்கினீங்க, இப்போ டிவிகே கூட சேர்ந்து ஒரு எம்பி சீட் வாங்கியிருக்கீங்க. அதாவது எப்படி ஒரு பிச்சை எடுக்கும்போது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எடுப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே ஒரு சீட்டு அங்கே ஒரு சீட்டுன்னு விமர்சிச்சிருக்காரு. டிஎம்கே கூட இருக்கிறனால தான் உங்களுக்கு சீட்லாம் கிடைச்சது, எம்எல்ஏ சீட்டு இதெல்லாம் கிடைச்சது இல்லையா, அப்போ அதெல்லாம் நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கு மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட தான் எங்கள் காங்கிரஸ் சப்போர்ட்டால தான் அவருக்கு பதவி கிடைச்சிச்சு, அப்போ அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு இருக்காரு. சார், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள பெருசாக காலடி வைக்கவே முடியாது. திராவிட கட்சிகள் மேலே வெறுப்பு இருந்தாலும் திராவிட கட்சிகளால தான் தேசிய கட்சிகள் உள்ள இருக்குன்றதா உண்மை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இதுக்கு சும்மா விடுமா? ஆல்ரெடி டிஎம்கே செம்ம கண்டில் இருக்காங்க. அதுவும் இந்தியா கூட்டணியோட இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. அண்ட் அதில் பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் அந்த கூட்டத்துக்கு டிஎம்கே போகவே இல்லை. ஆனால் அங்கே டெல்லியில் பேனர் மட்டும் வச்சிருக்காங்களா. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு துரோகி, அதாவது இவ்வளோ நாட்கள் தமிழ்நாட்டில் டிஎம்கே முதுகில் சவாரி பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ அதே டிஎம்கேல முதுகில் குத்திட்டு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி ஒரு பேனர் ஹிந்தியிலே வச்சு நம்மளோட ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க ஃபோட்டோலாம் போட்ட மாதிரி பேனர் போட்டு வச்சுருக்காங்களாம். அண்ட் அந்த கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இனிதே நிறைவாக நடந்ததே அப்படின்னு நம்மளோட வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸோட அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கணும். சில இடங்களில் நமக்கு தோல்வி காங்கிரஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்க அணுகுமுறை தான் காரணம், அதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசை ஒரு பொடி வச்சு பேசிட்டாரு. அண்ட் இதை கேட்ட மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாருமே கூட்டணி கட்சிகள் தான், அது காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை திருமாவளவன் எல்லாமே கூட்டணி தான் வச்சிருக்கோம். அப்போ கூட்டணி கட்சியில் ஒரு கூட்டணி வளருது அப்படின்னு பார்த்தா அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும். ஆனால் அந்த வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு அச்சமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது காங்கிரஸோட வளர்ச்சி திருமாவளவனோட கண்களை உறுத்துகிறதா அப்படின்றதா இங்கே மாணிக்கம்
மாணிக்கம் தாக்கூர் சொல்ல வர்றது பார்த்துட்டு இருக்கோம். அரசியல் பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நகவும் சதயமாக இருந்த திமுக அண்ட் காங்கிரஸ் பிரிஞ்சு இன்னைக்கு பயங்கரமாக லிட்டரலி அடிச்சுக்கிறாங்க. வார்த்தை போர்ன்றது அவங்களுக்குள்ள அப்படி போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் விசிகா கூட்டணி இருந்துக்கிறாங்க. கூட்டணி இருந்துக்கிட்டே அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் இருக்கு அப்படின்றதையும் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உங்க அணுகுமுறை தப்பு, நாங்களும் கூட்டணிக்குள்ள இருக்கோம், அப்போ உங்களோட அணுகுமுறையை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஆனால் மாணிக்கம் தாக்கூர் எங்க வளர்ச்சியை பத்தி நீங்க பொறாமப்படுறீங்களா அப்படின்றாரு. ஸோ இதுக்குள்ளேயும் பயங்கரமான பிரேக்கப் இருக்கு. நிறைய பிரேக்கப் ஸ்டோரிஸ் இப்போ வரப்போகுது அப்படின்றது மட்டும் புரிகிறது. நம்ம தாவேக்காக இறங்கி சப்போர்ட் பண்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோட சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கே விமர்சிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்ம தாவேக்கா தலைவர் முதலமைச்சராக இருக்காரு விஜய். ஆனா அந்த ஆட்சின்றது இன்னும் 3 மாசத்திலே கவிழும் அப்படின்னு இவர் சொல்றாரு. மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபரை போய், ஒரு முதல்வரா இன்னைக்கு இருக்கிறவர் போய் அவரோட ஆட்சி கவிழும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சண்முகம் விமர்சிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு காங்கிரஸ் நிர்வாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் என்னங்க மந்திரவாதியா, வந்த உடனே ஜி பூம்பா அப்படின்னு போட்டு தமிழ்நாடே ஓஹோன்னு சூப்பராக கொண்டு வரதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் டைம் எடுத்து நம்மளோட நல்லது செஞ்சுட்டு தானே வர்றாரு. உடனே எப்படிங்க செய்ய முடியும்? அதாவது ஒரு மருமக வீட்டுக்கு வந்த உடனே எங்க அஞ்சரைப்பட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சி வீட்டில் எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும், நிர்வாகத்தை நீ தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டியோட முன்னாள் மாநில தலைவரான திருநாவுக்கரசர் பயங்கரமாக மொட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ விஜய் அவர்களை யாரும் ஒரே நாளில் ஜி பூம்பா அப்படின்னு தமிழ்நாட்டை மாற்ற சொல்ல, நிதி நிலவரம் தெரிஞ்சுதான் வந்தீங்க, வந்தும் உங்களால் முடியாது அப்படின்ற வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதிகள்னால ஒரு சிலர் உங்க மேலே ஏமாற்றமாக இருக்காங்க. ஏன்னா இப்பவும் விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? எங்களுக்கு 5 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு முழுசாக அந்த கடன் தள்ளுபடி, நீங்க 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடி, நீங்க அது ஏன் மாற்றினீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில உங்க மேலே இருக்க குறைபாடுகளை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ முட்டை கொடுக்கலாம், ஆனால் ஓவர் முட்டா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து, முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்தான சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் பார்த்தோம்னா நாளைக்கு தொடங்க போறாங்களாம். ஸோ அது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எழும்பூர்ல ராஜரத்தினம் மைதானத்தில் வந்து நடைபெற போதாம். அண்ட் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock தான் இந்த இனாக்ரேஷன் நடக்குது. பட் ஒரு சிலர் இருந்துட்டு, சார் போன வாரமே நீங்கள் அதை பண்ண வேண்டியது பண்ணலை, அண்ட் இந்த வாரமும் 5 மணிக்கு மேலே வச்சிருக்கீங்களா? நம்ம சிஎம் சார் 6 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டாரு, யார் இந்த பொருளை கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல, பட் சிஎம் சார் 6 மணிக்கு மேலே வேலை செய்ய மாட்டார், 5 மணிக்கு ஏன்டா இனாக்ரேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் இது வந்து ஆல்ரெடி இருந்த திட்டம் தான். ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போதே இது வந்து அம்மா பேட்ரோலாக இருந்தது, அப்புறம் பிங்க் பேட்ரோலாக டிஎம்கே கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போ விஜய் அவர்கள் இது சிங்கப்பெண் திட்டம் அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றம் இருக்குது. பெயர் மாற்றம் எல்லாம் நல்லா இருக்குது, பட் அதிரடியாக அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க சார், அதுதான் எங்களுக்கு தேவை. அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா யூடியூபர் மாரிதாஸோட கைது தான். ஸோ வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆளும் கட்சி எப்போதுமே விமர்சித்து பேசிச்சிருப்பாரு. லைக் அவர் டிஎம்கே விமர்சிச்சிருக்காரு, வித் டேட்டாவோட பேசுகிற மனுஷன். அது டிஎம்கே ஆகட்டும், இப்போ தாவேக்காவோட அரசில் அவங்க பண்ணுற தவறுகள், அவங்களோட அமைச்சரோட தவறுகள் எல்லாத்தையுமே பேசுகிற ஒரு மனுஷன் தான். ஆனால் இப்போ வந்து அவர் அமைச்சர் கீர்த்தனா வந்து ஏதோ ஏஐ யூஸ் பண்ணி அவங்கள தப்பாக சித்தரித்து பேசிட்டாரு, அண்ட் ஒரு சிலர் வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் வந்து கைது பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கலாக நம்ம சீமான் அவர்கள் பார்க்குறாரு. ஏன்னா இப்போ அவர் ஒரு அவதூறு பரப்புறாரு அப்படின்னா நீங்கள் அவர் மேலே சட்டப்படி விசாரணை பண்ணுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு உடனே கைது அப்படின்றதுலாம் ஜனநாயகத்தோட விரோதமாக நான் பார்க்குறேன். கொலை பண்ணவன், வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை பண்ணவன், அவன் மேலெல்லாம் பாயாத இந்த அதிரடி கைது. அரசை விமர்சிச்சா மட்டும் உடனே கைது பண்ணுவீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது ஒரு பழிவாங்கல் நிகழ்ச்சி அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் நயினார் நாகேந்திரன் அவர்கள், பிஜேபியோட மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரீல்ஸ் மாடலை அம்பலப்படுத்தினது மாரிதாஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவரை பேச விடாமல் அவரோட குரல் வலையை நசுக்க பார்க்குறீங்க, இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அரசோட தோல்வி, கவர்மெண்ட் நீங்கள் எப்படியெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றத மாரிதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவன கேள்வி கேட்டோம் அப்படின்னா நாங்கள் ஒடுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செய்கிற தவறுகளை கேட்கறதுனால அவரை பேசவே விடாமல் தடுக்க பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரியும் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டிருக்காங்க. ஸோ மாரிதாஸ் அவர்களோட கைது அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த மனுஷன் நிறைய டேட்டாவோட பேசினார், அமைச்சர்கள் செய்கிற தவறுகளை நிறைய இடங்களில் சுட்டி காமிச்சார். ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய அமைச்சரோட பெயர் அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ அவர் மேலே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம மாரிதாஸ் வந்து டேட்டாவோட வெளியே விட போகிறார் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பிரச்சனை வெளியே வரக்கூடாது, பூதாகரை படித்திடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை அப்படின்றாங்க. மாரிதாஸ் அவர்கள் சும்மாவே ஆடுன்னு ஆடுவார், இப்போ கைது பண்ணியிருக்கீங்க, மனுஷன் வெளியே வந்து சலங்க கட்டி ஆட போகிறார் அப்படின்றாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்து சமய அறநிலை அமைச்சரான ரமேஷ் சொல்லியிருக்கார் அப்படின்னா, கடந்த 5 வருஷத்தில் இந்த பழனி கோவிலில் நிர்வாகம் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது, ஆன்மீக நோக்கம் அப்படின்றத தாண்டி ஃபுல்லாக வியாபாரமாக
கமர்ஷியலாக போயிருக்கு அப்படின்றத ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை நாங்கள் டெஃபினட்டாக கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு சார். இந்த திருச்செந்தூர், பழனி இங்கே மட்டும் கிடையாது சார், எல்லா கோவில்லையும் பக்தி அப்படின்றது மறைஞ்சு அது ஒரு வியாபாரமாக பார்க்கப்படுது. அப்படின்னா கடவுளை உடனே பார்க்கலாம், காசு இல்லை அப்படின்னா கால் கடுக்க நிற்கணும், உங்களை வந்து ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, இப்படிலாம் நிறைய நடக்குது. கோவில்லையும் ஆய்வு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்லதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதிரடி பயணம் இப்படியே தொடர வாழ்த்துக்கள். தாவேகா அமைச்சர்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா யாரெல்லாம் கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, கூட்டணியில் இருந்தவங்க பிரிஞ்சுக்கிறாங்க, எதிர்கட்சினவங்கலாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, எதிரே இருந்தவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக அரசியல் நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு. ஸோ பாவம், இன்னும் நாளைக்கு வேறு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.